பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனத்தாத்தின் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்பு கொடுத்தார். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமேரியாவில் இருந்த விக்கிரகத் தோப்பும் நிலையாய் இருந்தது. யோவாகாசுக்கு சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளை போல ஆக்கி போட்டான். யோவாகாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதி இருக்கிறது. யோவாகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை சமேரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 37ஆம் வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமேரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளில் எல்லாம் நடந்தான். யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடே அவன் யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். யோவாஸ் சமேரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன் அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியரினின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆபெக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான்.
அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5 6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். யோவகாசின் நாட்களிலெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு யோவகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோடே யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவகாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இந்த அதிகாரத்துல அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவுடைய குமாரன் யோவாஸ் 23 வருஷம் அவன் என்ன பண்றான், ராஜாவா இருக்கிறான். இன்னொன்னு யெகூவின் குமாரனாகிய யோவகாஸ், இவன் இஸ்ரவேலின் மேல் சமேரியாவில் 17 வருஷம் என்ன பண்றான், ராஜாவா இருக்கிறான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய வைக்கிறாங்க. இதனால ஆண்டவரை விட்டு தூரமாய் ஜனங்களை கொண்டு போனதுனால கர்த்தருடைய கோபம் இந்த இஸ்ரவேல் மேல மூழ்கிறது. இதனால இஸ்ரவேல் மேல கோபம் கொண்டு அவர் என்ன பண்றாரு, சீரியா ராஜாவாகிய ஆசகேல் கையிலையும் அவனுடைய குமாரனாகிய பெனதாத் கையிலையும் அந்த நாட்களை இவங்களை ஒப்பு கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த சீரியா ராஜாவாகிய ஆசகேல் என்ன பண்றான், அவங்கள ஒடுக்கி அவங்கள இது பண்றான். இப்படி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது இந்த பார்த்தீங்கன்னா இந்த யோவாஸ் என்ன பண்றான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல்ல ஒரு ரட்சகரை உண்டு பண்ணதுனால அவர் என்ன பண்றாரு, இந்த அவங்கள ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகனை கொடுத்ததுனால அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து அவங்க என்ன பண்றாங்க, விடுதலை ஆறாங்க. நீங்களாயி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கூடாரத்துல போய் குடியிருக்கிறாங்க. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா இந்த யோவகாஸ் என்ன பண்றான், மரித்து தன் பிதாக்கள் அண்டையில அவன் என்ன பண்றான், அடக்கம் பண்ணப்படுகிறான். இப்போ இந்த யோவகாசுடைய மகன் யோவாஸ் அவன் என்ன பண்றான், அவன் ஸ்தானத்துல ராஜாவாய் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த யோவாசுடைய 37ஆம் வருஷத்துல யோவகாசின் குமாரனாகிய இந்த யோவாஸ் என்ன பண்றான், சமரியாவில் 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலிசா இந்த அதிகாரத்துல பார்த்தா எலிசா வயது அதிகமாகிறது. வயது முதிர்ந்ததினால் அவன் சில வியாதிப்பட்டு அவன் முடியாமல் இருக்கும் பொழுது இந்த யோவாஸ் என்ன பண்றான், அந்த எலிசாவை போய் பார்க்க போறான். எலிசாவை போய் பார்க்கும்போது அவன் மேல விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரேன்னு அழுறான். ஏன்னா அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறதை காட்டிலும் எலிசா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனால, ஐயோ எலிசா மரிக்க போறாரே அப்படின்னு சொல்லி
அவன் என்ன பண்றான், புலம்புறான். இப்படி புலம்பும்போது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் ஆண்டவர் மேல நம் நம்பிக்கை முழுமையாய் வைக்கணும். நம்மள வழி நடத்துகிற ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் மேலேயோ, ஊழியக்காரிகள் மேலேயோ, மற்றவர்கள் மேலேயோ, மனுஷர்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்காம ஆண்டவரை சார்ந்து நாம் என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். இப்போ இவன் இப்படி நம்பிக்கை வைத்து புலம்புறான். அப்ப எலிசா சொல்றாரு, நீ ஒரு வில்லை எடு, அம்பை எடு, அதை என்ன பண்ணு, அதை எய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த வச்சு எய்யும் போது பார்த்தீங்கன்னா, இப்படி எய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும். அதாவது எலிசாவை கொண்டு சொல்றார், கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரினின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்பும் இதை குறிக்குது அப்படின்னு சொல்றார். அப்போ ஆபேக்கில் சீரியர் என்ன பண்ணுவ, நீ தீர முறியடிச்சிருவ அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்தது திரும்ப அம்பப்பிடி அதை அம்புல வைத்து எய்ய வேண்டும் சொல்றார். இப்போ அவ அம்புல வைத்து எய்யும் போது 3 அதாவது தரையில அடின்றாரு. இவன் 3 தடவை அடிச்சிட்டு அப்படியே நிறுத்திடுறான். அப்போ எலிசா கோபப்படுறார், நீ 4-5 தடவை, ஒரு 6 தடவையாவது அடிச்சிருந்தீன்னா சீரியர்களை முற்றிலுமா முறியடிச்சிருப்ப. இப்போ 3 தடவை தான் அடிச்சிருக்க, அதனால 3 முறை தான் என்ன பண்ணுவ, நீ ஜெயிப்ப சீரியர்கள்ட்ட அப்படின்னு இந்த எலிசா சொல்றாரு. அப்புறம் இந்த எலிசா மரணம் அடைகிறாரு. இவரை புதைச்சிடுறாங்க. இவரை கொண்டு போய் என்ன பண்றாங்க, அடக்கம் பண்ணிடுறாங்க. அடுத்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது மோவாபியருடைய அதாவது தண்டுகள் தேசத்துல வந்ததுன்னு இருக்கு. மோவாபியர் படையெடுத்து வரும்போது இவங்க பயந்து போய் ஒரு செத்த பிரேதத்தை கொண்டு வராங்க. மோவாபிய படைகள் உள்ள வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, பயந்து போய் அந்த அதாவது கொண்டு போன அந்த டெட் பாடியை அப்படியே தூக்கி என்ன பண்றாங்க, போற வழியில அந்த எலிசாவுடைய கல்லறை அங்க இருந்த உடனே அது மேல போட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. இப்போ எலிசாவுடைய கல்லறை மேல பட்டு அந்த பிரேதம், செத்த பிரேதமா இருந்த அந்த மனிதன் காலூன்றி நின்றான் என்று 21வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, எலிசா பாருங்க, உயிரோடு இருக்கும்போதும் அநேக அற்புதங்களை செய்தான். செத்த பின்னாலையும் என்ன பண்றான், செத்து போன ஒரு நபரை அவனுடைய கல்லறையில பட்டு அவன் என்ன பண்றான், உயிரோடு எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் பிள்ளைகள் என்று சொன்னால் உயிரோடு இருக்கும் போதும் நாம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். மரித்த பின்னாலும் நாம் அநேகருக்கு நாம் விட்டு சென்ற நல்ல காரியங்கள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது இதில் இந்த ஆசைகள் என்ன பண்ணுறான், அடுத்தது இந்த ஆசைகள் இறந்து போகிறான். ஆசைகளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவனுடைய குமாரன் பெனதாத் அவன் ஸ்தானத்துல ராஜாவாகிறான்னு சொல்லி 24ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இந்த ஆசைகளோடு யுத்தம் பண்ணி என்ன பண்றான், தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட எல்லா பட்டணத்தையும் பெனதாத் கையிலிருந்து அவன் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 3 விசை தான் அந்த யோவாஸ் அவனை முறியடிக்க முடிஞ்சுது. அப்படி முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப அவன் கட்டினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் அதாவது வழி நடத்தின எலிசா மேல அந்த யோவாஸ் என்ன பண்றான், நம்பிக்கை வைக்கிறான். அப்படி வைக்காம நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டால், யார் நம்மளோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடைசி வரைக்கும் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சீராய் ஓட முடியும். அதனால நம் நம்பிக்கை மனிதர்கள் மேல இல்லாம தேவனை சார்ந்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற மகிமையின் தேவனே, உமாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர. அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரியா கபௌரியா தராலா கன்ஷலோர் பேக்கரபா. ஆண்டவரே,
நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. உம்மையே நம்பத்தக்க இருதயத்தை ஆண்டவரே நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அம்மாக்கு துதிக்கிறப்பா. உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் நீர் பேசும் ஆண்டவரை. அப்பா அம்மாக்கு துதிக்கிறேன் ஆண்டவரை. ரீபாக்கா ஷபா லபௌரியா கரபா. இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே அப்பா தேவனே, உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்க. அவங்கள தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எத்தனையோ வியாதிகள் அப்பா ஆண்டவரே, நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கை மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அம்மாக்கு துதிக்கிற எல்லா டிப்ரெஷனையும் எடுத்து போடுங்கப்பா. அநேகர் படித்தவங்க படிக்காதவங்க அப்பா இன்னைக்கு இந்த டிப்ரெஷன்ல போய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மாட்டிக்கிறத பார்க்குறோம். எத்தனை பிள்ளைங்க அப்பா நல்லா படித்தவங்க கூட அப்பா ஆண்டவரை மனதால் பாதிக்கப்படுறாங்களேப்பா. அப்படிப்பட்ட நபர்களை தொடுங்க இயேசுப்பா. நீங்கள் தொட்டு அவங்கள கர்த்தாவே சுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாக்கு ஸ்தோத்திரிக்கிற பிசாசின் கட்டுகளை மாந்திரிகத்தின் பிடியில் சிக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்வீராக டாடி. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.